வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம மீனவர்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு பவர்பேங்க் அப்படின்னு சொல்ற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு யுஹெச்எஃப், ஜிஹெச்எஃப் வந்திருக்கு. ஆக்சுவலா இது மீனவர்களுக்கு மட்டும் இல்லைங்க. சேஃப்டி பர்ப்பஸ்க்காக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு வயல்ல வேலை பார்க்குறவங்க, ஒரு தூரத்துல இருந்து பேசிக்கிறணும். அப்படி இல்லையா, ஒரு பில்டிங்ல வேலை பார்க்குறவங்க, இல்ல சேஃப்டி, செக்யூரிட்டி பெர்சன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே இத வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து லைசென்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இதுல வந்து 2எல் பேண்ட் இருக்கு. அதாவது சில இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஹெச்எஃப் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நம்ம இதுவரையே பார்த்தது. சில இது யுஹெச்எஃப் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரீக்வன்சியுமே ஒர்க் ஆகும். அதாவது யுஹெச்எஃப்போட ஃப்ரீக்வன்சியும் ஒர்க் ஆகும். விஹெச்எஃப்போடதும் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ யுஹெச்எஃப்னா என்ன? நார்மலா ஒரு ஷார்ட் ரேஞ்சுல பேசிக்கிறதுக்கு. விஹெச்எஃப்னா கொஞ்சம் லாங் பேசுறது. பட் இது என்னன்னா, கம்மியான கிலோமீட்டர்லயே 2யுமே பேசிக்கிறலாம். அந்த ஒரு பர்ப்பஸ் வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட் பார்த்துக்கிருங்க. போஹ்பேங் அப்படின்னு சொல்ற ஒரு சைனா பிராண்ட் தான். UV82 அப்படின்னு சொல்றது மாடல் நம்பர் ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்மள ரீச் அவுட் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாங்கி தரலாம். இப்ப நம்ம ஃபிஷர்மேன்ஸ் கேட்டனால குடுத்துருக்கோம். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? இது எவ்வளோ ரேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து புது பீஸு. புது பீஸ் வாங்குனா இது கூட என்னென்ன வரும் அப்படின்னு சொல்றத நீங்க தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூவுமே நான் சொல்லிர்றேன். எப்படி ஒர்க் ஆச்சு? ஓப்பன் சோர்ஸ் எவ்வளோ ஒர்க் ஆச்சு? அது மட்டும் இல்லாம பில்டிங்கா இருக்கும்போது எவ்வளோ ஒர்க் ஆச்சு? கடல் மேல எவ்வளோ கிலோமீட்டர் வரை எடுத்துச்சு? அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா இதே வீடியோலயே சொல்லிர்றேன். சரிங்களா? ஜஸ்ட் இந்த பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன கன்டென்ட் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திர்லாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணோனே ஃபர்ஸ்ட்டா நமக்கு இருக்கிறது யூசர் மேனுவல் இருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம யாருக்கும் தேவைப்படுறது கிடையாது. சில பேர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டனா போட்டா தான் ஒர்க் ஆகும். எல்லாத்தையுமே நான் செட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம ஹோல்டரு. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஹோல்டர்னா, நம்ம இந்த யூஎச்எஃப்ல வந்து மாட்டிட்டு நம்மளோட இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வைக்கிறதுக்கு, கொழுவி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜர் இருக்கு நண்பா. சரிங்களா? ஸோ இதுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் சார்ஜர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சில யுஹெச்எஃப் பார்த்துருக்கோம். எல்லாமே பேட்டரி போடுற மாரி மோட்டோரோலால பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பிராண்ட்ல ஐகம்லேலாம் பார்த்துருக்கோம். சில இதுல எப்படி இருக்குன்னா, பேட்டரி போடுற மாரி இருக்கும். நார்மலா ட்ரிபிள் ஏ, டபிள்யூ ஏ அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு கடலுக்கும் போம்போது, இல்ல ஒவ்வொரு டைம் யூசேஜ் முடிஞ்சுமே, நம்ம வேற பேட்டரி மாத்துற மாரி இருக்கும். பட் இந்த மாரி சார்ஜர் குடுக்கும்போது, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சிஸ்டம். தெரியுதுங்களா? ஏசி டூ டிசி வந்து கன்வெர்ட் ஆயிக்கிறது. அடுத்து என்ன இருக்குன்னா, நார்மலா ஒரு டேக் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இருக்கிறது நமக்கு யுஹெச்எஃப் அண்ட் விஹெச்எஃப் 2மே சேம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி. ஓகேங்களா? இப்ப இருக்கிற எல்லா கன்டென்ட்டையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு, அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணி எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே தெளிவா காட்டுறேன். சரிங்களா? ஸோ வாங்க நண்பா. ஓகே நண்பா. இப்போதைக்கு உங்க பாக்ஸ்ல இருந்து முக்கியமான 3 பொருள் எடுத்தாச்சு. ஸோ இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தது இல்லைனா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவங்க இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேட்டரிய வந்து பார்த்துக்கிறங்க. ஸோ தெரியுதுங்களா? ஸோ பேட்டரியோட பவர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றது 2800 மெகாஹார்ட்ஸ். ஸோ டிசி வந்து 7.4 இதோட மேக்ஸிமம் வாட் வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகும்னா, லோ ஃப்ரீக்வன்சில 1 வாட் ஆகும். ஹை ஃப்ரீக்வன்சில 5 வாட்டுமே நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுங்க. ஸோ மாடல் நம்பர பார்த்துக்கிறங்க. 2எல் ஃபேண்ட் எஃப்எம் டிரான்ஸ் ரிசீவர் மாடல் UV38 பவர் வந்து 8 வாட். பட் நமக்கு வந்து ஹை பவர்ல வந்து அதிகபட்சம் 5 வாட் தான் வந்து. ஸோ ஃப்ரீக்வன்சிய பொறுத்தவரை 2 குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 136 டூ 174னா இது வந்து VHF ஃப்ரீக்வன்சி. 400 டூ 520 வந்து UHF ஃப்ரீக்வன்சி. ஸோ மாடல் நேம் எல்லாமே நான் காட்டிட்டேன். அடுத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றதையுமே காட்டுறேன் பாருங்க. சரி நண்பா. இப்போதைக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி பார்த்தாச்சு. ஸோ முக்கியமான நம்ம ஆண்டனாவ கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத சொல்லிர்றேன். ஓகேங்களா? டாப்ல வந்து நமக்கு ஆண்டனா கனெக்ட் பண்ற பார்ட் இருக்கு. ஸோ ஆண்டனா வந்து கனெக்ட் பண்ணலைன்னா இது வந்து ஒர்க்கே ஆவாதுங்க. சரிங்களா? ஸோ ஆண்டனா தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷனு. ஸோ ஆண்டனாவ வந்து கரெக்ட்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்டனா வந்து நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேல வந்து ஆன் ஆஃப் பண்றது, வால்யூம் வந்து கூட்டுறது, குறைக்கிறது. எக்ஸ்ட்ரா ஃபிளாஷ் லைட் குடுத்துருக்காங்க. இங்க வந்து ஸ்பீக்கருக்கானது இருக்கு. மைக்குக்கானதும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணியே காட்டிர்றேன். ஸோ இது வந்து மைக் அண்ட் ஸ்பீக்கர் அவுட்புட் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணிக்கிறணும். இது வந்து நமக்கு தெரியுதுங்கல்ல. ஸோ சேனல் கூட்டுறதுக்கு, குறைக்கிறதுக்கு, ஸ்டாண்ட் பை இந்த மாரி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் வந்து ஃபிளாஷ் லைட்டு. இது வந்து மெனு கோடு ஓகேங்களா? மத்தபடி கீபோர்ட் எல்லாமே வந்துருது. மெனு இருக்கு, அப் அண்ட் டவுனு, எக்ஸிட்டு, நார்மலா 1, 2, 3 எல்லாமே. இப்போதைக்கு நம்ம வந்து பேட்டரி ஆன் பண்ணிருவோம். அடுத்து வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணிருவோம். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாரி வச்சுட்டு நம்ம பிரஸ் பண்ணா போதும். அது மாரி இங்கேயே 2 லாக், அன்லாக் குடுத்துருக்காங்க. இத நம்ம பிரஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருங்க. தெரியுதுங்கல்ல? இதில வச்சு அவ்வளோதான். இப்போதைக்கு ஆன் ஆயிருச்சு. ஆஃப் மேல தான் இருக்கு. ஆன் ஆஃப்.
இப்போதைக்கு நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். இதுலேயே தெரியுதுங்களா, ஃப்ரீக்வன்சியை நம்ம மேனுவலாகவும் கூட்டிக்கிடலாம். அப்படி இல்லையா நீங்கள் சேனல் ஏற்றணும்னா 128 சேனல் ஏற்றிக்கலாம். தெரியுதுங்களா, 35. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சேனலை வந்து 128 வரை ஏற்றிக்கலாம். 7. மேலே வந்து பேட்டரியோட பவர் காட்டுது, ஃப்ரீக்வன்சியுமே காட்டிடுது. இது வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணுற சேனல், இது மேனுவலாக ஏற்றுற சேனல். ஓகேங்களா? ஓகே, நான் ஓன அமுக்கும் போது எவ்வளோ சவுண்ட் வருது நீங்களே பார்த்துக்கிறேங்க. வால்யூமை ஃபுல்லாக நான் குறைக்கிறேன், கூட்டுறேன் பாருங்க. இதுதான் டோட்டல் வால்யூம். எது தேவையோ அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அமுக்கி பேச வேண்டியது. அமுக்கணும்னு தெரியுதுங்களா, சிக்னல் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான். அடுத்து நார்மலாக நம்ம கீபோர்டில் கூட நம்ம வந்து மாற்றிக்கிடலாம். இப்போ 1 to 5 பண்ணியிருக்கேன். 1 to 5 சேனலுக்கு போயிருக்கோம். ஆக்சுவலாக 128 வரை இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 5-8 போட்டோன்னா ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள், 158 ஒர்க் ஆகாது, 125 வரையும் வருது பாருங்கள். 112 போடுறேன், 112 ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா, இவ்வளோ தான். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு இன்னுமே டீட்டெயிலாக இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு அன்பாக்ஸ் லைட்டாக ஒரு ரிவ்யூ தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா நண்பா? இப்போதைக்கு ரேஞ்ச் எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ரேஞ்ச் வைஸ் பார்த்தோம்னு வைங்களேன், இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஓப்பன் சோர்ஸில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், பில்டிங் இருந்தால் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், ரொம்ப இடைஞ்சலா இருந்தா ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நமக்கு அதிகபட்சம் இது வந்து கடல் மேலே எவ்வளோ ஒர்க் ஆச்சுன்னா 3.5 to 4 நாட்டுங்க. ஓகேங்களா, 4 நாட்டுகள் வரையே தெளிவாக ஒர்க் ஆகுது. அப்போ உங்களுக்கு கிலோமீட்டர் கணக்கு ஒரு 8 to 9 கிலோமீட்டர்னு வச்சுக்கிறீங்களா. ஓகேங்களா, கீழே இருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போறீங்க, ரொம்ப வந்து இடைஞ்சல் அதிகமாக இருக்குது, பில்டிங் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஓப்பன் சோர்ஸில் உங்களுக்கு அதிகபட்சம் 4 நாட்டு வரையே ஒர்க் ஆகும். ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, 8 to 9 கிலோமீட்டர் ஒர்க் ஆகுதுன்னு வைங்களேன். பட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூஸ் பண்ணும்போது நமக்கு 2 to 3 நாட்டிகள், அதாவது 2 to 3 கிலோமீட்டர் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அதிகமாக மரங்கள் இருக்கும், ரொம்ப பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இதோட ரேஞ்ச் வந்து இங்கே லோக்கலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு பில்டிங்லேருந்து கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு 3வது மாடி பேசுனீங்க, 4வது மாடி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரேஞ்ச் ரொம்ப எல்லாம் அதிகமாக இல்லை. ஓகேங்களா, மற்றபடி இந்த ரேட்டுக்கு ஒருத்தான ரேட்டு நண்பா. ஓகேங்களா, ஸோ இதோட ரேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கிறனால கரெக்டாக நான் வந்து சொல்ல முடியாது. இன்கேஸ் நம்மளை வந்து ரீச் அவுட் பண்ணுங்க, தேவைப்பட்டா நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன். இதில் ஃப்ளாஷ் லைட்டுமே கொடுத்துருக்காங்க, அதை நான் தெரியுதுங்களா. ஸோ இதில் வந்து ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எஃப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா ஃப்ளாஷ் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா, தேவைப்பட்டால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்க கம்மியான ரேஞ்சில். நார்மலாக நம்ம வந்து ஒரு வாக்கி டாக்கி வாங்குறோம்னா 15, 16, 20, 25 வரையே வரும். பட் இது வந்து அவ்வளோ ரேட் வராது, ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டு தான். ஸோ அந்த ரேட்டுக்குள்ளே பெட்டரான ஒரு யூஹெச்எஃப் உங்களுக்கு வேணும்னு நான் நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மீனவர்களாக இருந்தால் கடல் மேலும் உங்களுக்கு அதிகபட்சம் 4 நாட்டிகள் வரையே கிடைக்கும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே எதிர்பார்த்துக்காதீங்க. லோக்கலாக நீங்கள் வந்து பில்டிங் எல்லாமே இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு 2 நாட்டிகள் கிடைக்கும். ஸோ நாட்டிகள் டு கிலோமீட்டர் நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே நண்பா, இது வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு ஒர்த்தான விஷயம் கம்மியான ப்ரைஸில். ஸோ இன்னும் டீட்டெயிலாக இந்த பவர் பேங்க் அப்படின்னு சொல்கிற UV82 எப்படி யூஸ் பண்ணேன்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் வர்றதை பொறுத்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். சரிங்களா நண்பா, பாய்.